புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்து இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்த நல்ல தேவன் அவர். இனியும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 7:14 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை மீண்டும் அந்த முதல் பகுதியை எல்லாருமாய் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம், Deuteronomy chapter 7 verse 14, 14வது வசனம், முதற் பகுதி. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது நம்ம ரொம்ப சாதாரணமாக ஆண்டவர் சொன்ன ஒரு ஆசீர்வாதத்தின் வசனமாய் வார்த்தையாய் எடுத்து விட்டு செல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு கம்பேரிட்டிவ் பிளெஸ்ஸிங். இது ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறதான ஒரு ஆசீர்வாதம். அப்படி தேவன் இந்த வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறார். ஆகையினால் இது ஏதோ சாதாரணமான ஒன்றாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் பாதையில் நம்மளை நடத்தி செல்லும்படி தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி இருந்ததான எல்லா ஜனங்களை பார்க்கலாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவங்கள தேவன் அப்படி ஆசீர்வதித்தார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, சகல ஜனங்களை பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லா ஜனத்தை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதே தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆகையினால மற்ற ஜனங்கள் எல்லாரையும் ஒப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பார்த்தபோது எல்லாரை பார்க்கிலும் தேவன் அவங்கள ரொம்ப ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். அதுபோல் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பெற்று கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் சுற்றி இருக்கிறதான எல்லாரை பார்க்கிலும் அவர்களை விட மேன்மையாக தேவன் ஆசீர்வாதமாக நம்மை வைத்திருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். ஜனங்கள் அவருடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்கும்போது இந்த விசேஷமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து ஜனங்களை எல்லாரை பார்க்கிலும் ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நீதிமான் என்கிற அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறபடினால நம்மளை தேவன் மற்றவர்களோடு ஒப்பிடும்போது நம்மளை ஒரு படி மேலே தான் வச்சுருப்பார். அப்படி தான் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படியே தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நடத்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எப்படியெல்லாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னு சில குறிப்புகளை வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவன் நம்மை தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ரொம்ப பர்சனலாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை குறித்து சொல்கிறார். உபாகமம் 28:2, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும். ரொம்ப பர்சனலாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டியது இல்லை. அவருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி தேடி என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி நீங்கள் வாழ்வீர்களானால்
அப்படி இருக்கும்போது அவர் தருகிற ஆசீர்வாதம் நம்மளை தேடி என்ன செய்யும்? வரும். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேடி தேடி ஜனங்கள் ஓடுறதுனால தான் அதை இழந்துடுறாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்கி. ஆசீர்வாதத்தை தேடி அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற தேவனை தேடி ஓட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் நிஜமானவர். ஆசீர்வாதம் அது நிழல். நிழலை தேடி ஓடினா என்னைக்காவது பிடிக்க முடியுமா? நிழலை பிடிச்சிடலாமா? இப்போ நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்க. நீங்கள் வெயிலில் நிற்கும்போது உங்கள் நிழல் என்ன செய்யும்? தரையில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ நிழல் என்ன செய்யும்? அங்கெல்லாம் வரும். அப்போ பின்னாடியே போகணுன்னா போய்கிட்டே தான் என்ன செய்யணும்? நிழலை தேடி போய்கிட்டே தான் இருக்கணுமே தவிர நிழலை பிடிக்க முடியாது. நிஜத்தை தான் பிடிக்க முடியும். அப்போ ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் நிஜமானவர். அதனால் அவரை தேடி ஓடினா போதும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும், அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மளை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இது பாருங்கள், 1வது சங்கீதத்தில் ரொம்ப பர்சனலாக ஆண்டவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பாராம்? அந்த 1வது சங்கீதத்தை எடுத்தடி வாசிங்க பார்க்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அவன் அப்படின்னா யாரு? ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறவன் அல்ல, கர்த்தரை தேடி ஓடுகிறவன். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கவனிச்சிங்களா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? தேவனை தேடி வரும்போது கர்த்தர் நம்மளை இப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதம் வாசிப்பதிலும் ஜெபத்திலையும் நிலைத்திருங்கள். அப்படி நிலைத்திருக்கும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 2வது பாருங்க, நம்மளை தேவன் குடும்பமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள்னு சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலையும் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 128 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே வரிசையாக நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லிக்கிட்டே வருது. முதல் வசனம் துவங்கும் போது பாருங்க எப்படி துவங்குது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அப்படியேவும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லி முழு குடும்பத்தின் ஆசீர்வாதங்களையும் தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். கடைசி வசனம் வாசிக்கும் போது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் மேன்மையை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம குடும்பம் முழுசும் கர்த்தரை சேவிப்பது தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஆமாம், என் பிள்ளை பெருசாக படிச்சிருச்சு, டாக்டர் ஆயிடுச்சு, ஐஏஎஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல பெருமை அல்ல. என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையாய் ஜீவிக்கிறது, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறது அப்படிங்கிறதான் விலையேற பெற்ற ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நான் மட்டும் கர்த்தரையே சேவிப்பேன், மற்றவர்கள் யாரை சேவித்தால் எனக்கு என்ன அப்படின்னு யோசுவா என்ன செய்யலை? இல்லை, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நான் கர்த்தரை சேவிக்கிறேன், என் பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கும், என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி என் குடும்பம் முழுவதும் கர்த்தரை சேவிக்கும். இதுதாங்க தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற விதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 3வது பாருங்க. அல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம்
3வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3வது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிப்பார், குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். 3வது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பொருளாதார ஆசீர்வாதத்தை விட சிறந்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமாம், நாம் பணம், காசு, வீடு, சொத்து இது நிறையா வச்சிருக்கிறேங்கிறத விட ஆவிக்குரிய வரங்களும் கிருபைகளும் என்னிடத்தில் ஏராளம் இருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ பொருளாதார ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதமே மேலானது. ஆமென். ஆவியின் கனிகள் நம்மிடத்துலேருந்து என்ன செய்யும்? வெளிப்பட்டு வரும். கர்த்தர் அப்படி நம்மளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிறைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். 4வதாக தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்முடைய உழைப்பு, நம்முடைய வேலை, இவைகளிலே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். போதும். கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா, போய் நீங்கள் ஒரு பேனாவை எடுத்து அப்படி கையெழுத்து போடும்போது, கர்த்தாவே உங்கள் கிருபைன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்க. அதில் உயர்வை தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார், உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் அலுவலகத்தில் போய் பேனாவை எடுத்து அடி கையெழுத்து போடும்போது, நீங்கள் போய் பஞ்சு வைக்கும்போது, இது தேவ கிருபைன்னு சொல்லி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதில் தேவன் முழுக்க அவருடைய ஆசீர்வாதத்தை இறக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பம். நம்முடைய கையின் பிரயாசத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய திட்டம். அதனால தான் தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுது. உபாகமம் 28:12 வசனத்தில் தேவன் அதை சொல்லி வச்சிருப்பதற்கான காரணம் அதுதான். நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், ஊழியம், படிப்பு எல்லாவற்றிலும் ஒரு மகா பெரிய வெற்றியை கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு வழி அடையும் போது புது வழியை திறக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அப்படி தான் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், விசுவாசிகள் என்ன செய்யணும் தெரியுமா? கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் நீங்கள் செய்கிற வேலையை ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் செய்கிற தொழிலை ஒப்பு கொடுத்துருங்க. இது ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது, ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு, நீங்கள் உத்தமத்தோடு, நேர்மையோடு, விசுவாசத்தோடு நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுத்தா போதும், மற்ற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? இப்போ 5வது பாருங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம், 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருப்பனா ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது என்ன மாதிரி ஆசீர்வாதம் அப்படின்னா, இது பர்சனல், ஃபேமிலி எல்லாவற்றையும் கடந்து மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்மளை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, நான் மற்றவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. ஆமாங்க, ஆசீர்வாதம் நமக்காக மட்டும்
மட்டும் அல்ல, நம் மூலம் மற்றவர்களுக்கும் செல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், அதுதான் மத்தேயு புஸ்தகத்தில் இயேசுவானவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் வெளிச்சம் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடுவது. ஆமாம், நீங்கள் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரம் அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் மாத்திரம் அந்த இருளை கடந்து போகிறதுக்கு அல்ல, அந்த வெளிச்சத்தில் இன்னும் ஒரு 10 பேர் என்ன செய்கிறது, வாங்க வாங்க இங்கே லைட் வெளிச்சம் என்ன செய்யுது இருக்குன்னு சொல்லி அவங்களும் அந்த இருளை கடப்பதற்கு உதவி செய்வது. இப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம் மூலமாய் அநேகர் வாழ்ந்திருக்க, அநேகர் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், என் ஆசீர்வாதத்திற்காகவே நான் போராடிக்கிட்டு இருக்கிற காலம் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாண்டமாய் தேவன் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. 5 காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொன்ன கர்த்தர் நம்மளை தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிப்பார். 2வது, நம்மளை குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். 3வது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். 4வது, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். 5வது, அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். எளிமை நிற்பமாண்டுடைய பிரசன்னத்தை